போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A தேர்வுகளுக்கு ஒரே நேரத்தில் தயார் செய்ய முடியுமா? அப்படி தயார் செய்யணும்னா எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது? உதாரணத்திற்கு நான் இந்த பதிவில் கர்நாடக போர்கள், இந்த கர்நாடக போர்களை குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு ஒரே நேரத்தில் எவ்வாறு தயார் செய்வது அப்படின்றதையும் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம், 2 தேர்வும் 2A நல்லா பார்க்கணும், குரூப் 2 உடைய சிலபஸும் குரூப் 2A உடைய சிலபஸும் வேறு வேறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் வேறு வேறு தான். அது எங்கன்னா லாங்குவேஜ் அண்டு ரீசனிங்கில் வேறுபாடு இருக்கிறது. பொது அறிவை பொறுத்தவரை வேறுபாடு இல்லை. தெளிவாக நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை எடுங்க, நான் எல்லா மாணவர்கிட்டையும் சொல்லக்கூடியது, காந்திய சகாப்தம், இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்றது 2ல் டைரக்டாக சிலபஸில் இருக்குது. அதே நேரத்தில் 2Aல என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அப்போ இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் புரியாமல் தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டத்தை நீங்கள் எப்படி படிச்சிருவீங்க? அதே மாதிரி பாருங்கள், குரூப் 2க்கு 7 யூனிட்டாக சிலபஸ் கொடுத்துருப்பான். அதை கொஞ்சம் சேர்த்து குரூப் 2Aவிற்கு 5 யூனிட்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் இந்த குரூப் 2 2A 2 சிலபஸையும் மொத்தமாக வச்சு இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 2A தேர்வு 2ஐயும் ஒரே நேரத்தில் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள் சார், நான் 2Aல இருக்கக்கூடிய சிலபஸை மட்டும் படிக்க போகிறேன் அப்படி நீங்கள் படித்து ஒருவேளை கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம கேட்குறோன்ற பேரில் இதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளையும் அங்கே கேள்வியாக கேட்டுட்டாங்க அப்படின்னா தேர்வு முடிந்ததற்கு பிறகு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதேவும் 2A சிலபஸ் ஜிஎஸ்ஸை மொத்தமாக பாருங்கள். ஜிஎஸ்ஸை மொத்தமாக எடுத்து தெளிவாக எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவான நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் 2 தேர்வுகளையும் தேர்ச்சி பெறலாம். குரூப் 2Aல அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாலும் உங்களால் மிகச் சரியாக பதிலளிக்க முடியும். சரி வாங்க, அப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இது குரூப் 2விற்கான சிலபஸ். இதுலேயும் கர்நாடக போர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள் 2A உடைய சிலபஸ் பாருங்களேன். குரூப் 2A உடைய சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A உடைய சிலபஸ் பாருங்க. கர்நாடக போர்கள் அப்படின்னு இல்லாமல் ஆங்கிலோ பிரெஞ்சு ஆதிக்க போட்டி. அப்போ இந்த கர்நாடிக் போரத்தை ஆங்கிலோ பிரெஞ்சு ஆதிக்க போட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கர்நாடிக் வார் தான். சரி, அப்போ இந்த இரண்டிற்கும் ஒரே நேரத்தில் 2A தேர்வுகளுக்கு நாம் எப்படி தயாராவது? சரி இங்கே வாங்க, நம்ம தெளிவாக அப்படி நோட்ஸ் பார்ப்போம். பாருங்க, கர்நாடிக் வார். முதல்ல மிக தெளிவாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. கர்நாடக போர்கள் மொத்தம் 3 இருக்கிறது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அப்போ இது எதனால் ஏற்பட்டது, உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்தது? முதல்ல இந்த கர்நாடக போர்களுடைய பகுதிகள் என்ன, டெரிட்டரி என்ன? இப்போ இந்த கர்நாடிக் வாரில் வரக்கூடிய பகுதி என்பது தற்போதைய கர்நாடகம் அல்ல. அப்போ கவனமாக பாருங்க, முகலாயருடைய ஆட்சி காலத்தில் சுபா என்றால் மாநிலம். அப்போ பாருங்க, டெக்கான் சுபா தக்கான மாநிலம், டெக்கான் சுபா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத், தலைவர் நிசாம்.
ஸோ இதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபர்கானா தான் பாருங்க, ஃபர்கானா தான் கர்நாடகா. ஃபர்கானா அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய மாவட்டம் மாதிரி. அப்ப கர்நாடிக் ஃபர்கானா, இதனுடைய தலைநகரம் ஆர்காடு. சரிங்களா? அப்ப இந்த கர்நாடக போர் நடைபெற்ற பகுதி என்பது தற்போதைய வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அதற்கடுத்தபடியாக சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர் பகுதிகள். அதனாலதான் பாருங்க, பழைய தமிழ்நாட்டில் வட ஆற்காடு, தென் ஆற்காடு மாவட்டங்கள் இருந்தது. சரிங்களா? இப்ப கவனமா பார்க்கணும். அப்ப இந்த வார் நடக்கக்கூடியது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல. தற்போதைய கர்நாடக போர்களுக்கும் இந்த பகுதிக்கும் இந்த வாருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப முதல் இந்த தெளிவு இருக்கணும். அடுத்து, இந்த கர்நாடக போர் உண்மையிலேயும் யாருக்கிடையே நடந்தது? இந்திய அரசர்களுக்கும் இந்த கர்நாடக போருக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்தியாவில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஆதிக்க போட்டி, வணிகத்தில் யார் உயர்ந்தவர்கள், யார் இந்தியாவை கைப்பற்ற போறார்கள் என்பதில் அவர்களுக்கிடையே நடைபெற்ற ஆதிக்க போட்டி தான் கர்நாடக பகுதியில் நடைபெற்றதால் இது கர்நாடிக் வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த புரிதல் தெளிவாக நமக்கு இருக்கணும். சரி, அப்படியே வாங்க. ஸோ இதுதான் இந்த புரிதல் நம்ம தெளிவாக இங்கே நோட்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ நோட்ஸ் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கும், மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஒரு மாடலாக வச்சு நீங்கள் உங்களுடைய நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை என்றால் முழுமையாக 2A தேர்விற்கு இந்த பொது அறிவை பொறுத்தவரை நமது நிறுவனம் ரெண்டையும் காமனாக வச்சு தான் தெளிவாக சிலபஸ் கொடுக்க போகிறோம். மாணவர்கள் 2A தேர்வில் வெற்றி பெற்றாலும் சரி, 2 தேர்வில் வெற்றி பெற்றாலும் சரி, 2 தேர்விலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். அப்ப நமது நிறுவனத்தில் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? சிலபஸ் நடத்துறது எல்லாமே காமனாக இருக்கும். 2 தேர்வாக இருந்தால் அவர்களுக்கு எழுத்து பயிற்சி கொடுப்போம். 2A தேர்வாக இருந்தால் அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? அப்ப எப்படி கேள்வி கேட்டாலும் மாணவர்கள் சரியாக பதிலளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். சரி, வாங்க போயிடலாம். அப்ப மொத்தம் 3 கர்நாடக போர்களா? 3 கர்நாடக போர்கள். அப்ப பாருங்க, முதல் கர்நாடக போர். அப்ப இந்த முதல் கர்நாடக போர் அப்ப கர்நாடக பகுதியினுடைய நிலை என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கர்நாடக பகுதியினுடைய தலைநகரம் ஆற்காடு, தற்போதைய வேலூர் மாவட்டம். அப்ப இந்த ஆற்காடு கர்நாடக பகுதியை ஆட்சி செய்தவர் நவாப். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தக்காணத்தினுடைய சுபேதார், கவர்னராக இருந்தவர் ஆசப் ஷா. முகலாய பேரரசிடமிருந்து தன்னை சுதந்திர அரசராக அறிவித்துக் கொள்கிறார். இவர் கர்நாடக பகுதியை தன் வசம் வைத்துக் கொள்ள ஆசைப்படுவார். அப்ப முதல் கர்நாடக போறப்ப தக்காணத்தினுடைய ஹைதராபாத்தினுடைய நிசாமாக இருந்தவர் ஆசப் ஷா. முதல் இன்ஃபர்மேஷன். அதற்கடுத்து பாருங்க, முதல் கர்நாடக போறப்ப, முதல் கர்நாடக போரின் பொழுது கர்நாடக பகுதியின் நவாப்பாக இருந்தவர் அன்வருதீன். கர்நாடக பகுதியின் நவாப்பாக இருந்தவர் அன்வருதீன். சரிங்களா? அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அன்வருதீன். அதற்கடுத்து இன்னும் 2 பர்சனாலிட்டிஸ், முக்கியமான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கர்நாடக போர் என்பது இந்த பகுதிகளில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஆதிக்க போட்டி தான் நம்ம இங்கே கர்நாடக போரா பார்க்க போறோம். அப்ப முதல் கர்நாடக போரின் போது ஹைதராபாத் தக்கான பகுதியின் சுபேதார், ஹைதராபாத் நிசாம் கேட்ட ஆசப் ஷா, அதே மாதிரி ஆற்காட்டினுடைய நவாப் அன்வருதீன். சரி, இப்ப அடுத்து வாங்க, இந்த முதல் கர்நாடக போருக்கான காரணங்கள் என்ன? முதல் கர்நாடக போருக்கான காரணங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் காரணமாக நம்ம பார்க்கக்கூடியது ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன், ஆஸ்திரியாவின் வாரிசுரிமை போர். 1740 48 வரை இது ஆஸ்ட்ரியன் வாரிசுரிமை போர் நடந்த ஆண்டு. சரி, அப்ப ஐரோப்பாவில் ஆஸ்திரியாவில் என்னதான் பிரச்சனை?
அப்ப ஆஸ்திரியாவிற்கும் அதற்கு அருகில் இருந்த பிரக்சியா என்கிற நாட்டிற்கும் இடையே எப்பொழுதுமே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. 1740 1740 ஆஸ்திரியாவின் அரசராக இருந்த 6ஆம் சார்லஸ் இறந்துடுறாரு. இறந்த உடனேவும் அவருடைய டாக்டர் மகள் மரியா தெரேசா ஆஸ்திரியாவினுடைய அரசியாக மாறுறான். அப்ப ஏற்கனவே 6ஆம் சார்லஸும் பிரஷ்யாவினுடைய அரசரான 2ஆம் பிரெடரிக், வரலாற்றில் மகா பிரெடரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பிரெடரிக் 6ஆம் சார்லஸ் மறைவிற்கு பிறகு, இது லேடிக்கு பெண் ஆட்சி செய்கிறார்கள், அப்ப பெண்ணை எளிதாக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைச்சு மரியா தெரேசாவின் மீது போரை அறிவிப்பு செய்கிறார். உடனடியாக மரியா தெரேசா இங்கிலாந்து பிரிட்டனுடைய உதவியை கேட்கிறாங்க. அப்ப பிரிட்டன் மரியா தெரேசாவிற்கு உதவுவதாக அறிவிப்பை வெளியிடுகிறது. அப்ப இங்கிலாந்து மரியா தெரேசாவிற்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன அடுத்த வினாடியே பிரெஞ்சு பிரஷ்யாவினுடைய மகா பிரெடரிக்கு உதவி செய்வதாக அறிவிக்கிறார்கள். இப்ப பாருங்க 1740 இந்த போர்க்களம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1740 ஆஸ்திரியா, மரியா தெரேசா, அதுக்கடுத்து பாருங்க பெர்ஷியா, மகா பிரெடரிக், இவங்களுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க, இவங்களுக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப வார் பாருங்க, இந்த அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆன உடனே வார் எப்படி மாறிடுதுனாக்க பிரிட்டிஷ் அலையன்ஸ் வெர்சஸ் பிரெஞ்சு அலையன்ஸ் மாறிடும். அப்ப ஐரோப்பாவில் இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனேவும் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் பிரிட்டனும் பிரெஞ்சும் ஒரே பகுதியை இருக்கிறார்களோ, எந்தெந்த நாட்டில் பிரிட்டிஷும் பிரெஞ்சும் தங்களுடைய வணிக தளத்தை உருவாக்கி இருக்கிறார்களோ அந்த நாடுகளில் எல்லாம் பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட போறாங்க. அதனுடைய எதிரொலியாக இந்தியாவிலும் இந்த பிரச்சனை உருவாகுது. அப்ப ஆஸ்திரியாவினுடைய வாரிசுரிமை போர் முதல் கர்நாடக போருக்கு காரணமாக அமைந்தது. இது ஏற்கனவேவும் டிஎன்பிசி யூபிஎஸ்சியினுடைய பிரிமரி கொஸ்டின்ல நமக்கு கேள்வியாக இருக்கிறது. சரி, அப்ப இதை தாண்டி என்னென்ன காரணங்கள்? வியாபார போட்டி, இங்கிலாந்திற்கும் பிரெஞ்சுக்கும் இடையே ஏற்பட்ட வணிக போட்டி, அதுக்கடுத்து பாருங்க கர்நாடக நவாப்பினுடைய சூழ்ச்சி. கர்நாடக நவாப்பாக இருக்கக்கூடிய அன்வருதீன் என்ன பண்றாருன்னு பாருங்க, இவர்கள் இருவருக்குமேவும் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு பிரெஞ்சுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் விளைவு இவருக்கு எதிராக இருக்கும். அது என்னென்ன கோர்ஸ் ஆஃப் வார்ல பார்க்கலாம். அப்ப கர்நாடக நவாப்பின் சூழ்ச்சி, அதுக்கடுத்து பாருங்க டியூப்ளே பிரெஞ்சினுடைய கவர்னர் பாருங்க 1742 பிரெஞ்சு இந்தியாவுடைய பிரெஞ்சு பகுதியின் கவர்னராக ஜோசப் பிரான்காயிஸ் டியூப்ளே நியமிக்கப்படுகிறார். அப்ப இவர் வந்தவுடனேவும் பாண்டிச்சேரியை தலைநகரமாக கொண்டு இந்தியா முழுவதையும் கைப்பற்ற நினைக்கிறார். அப்ப விளைவு இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை வெளியேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் தீவிரமாக இருக்கிறார். விளைவு அது ஆங்கிலேய பிரெஞ்சு போருக்கு வழிவகுக்கிறது. அப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா இந்த ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் ஒரு காரணம் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்துடலாம். இதே நீங்க டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போனீங்கன்னாக்க இந்த 4 பாயிண்ட் நமக்கு வேணும். அப்ப ரொம்ப சிம்பிள். பிரிமரி எக்ஸாம்ல காரணங்கள் என்னன்னு கேட்டா இந்த 4 காரணம். இதே முதல் கர்நாடக போருக்கான காரணங்களை பட்டியலிடுகன் மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டா நம்ம நீட்டா என்ன பண்ணலாம், மெயின்ஸ்லையும் எழுதிடலாம். அடுத்து பாருங்க போரின் போக்கு. முதல் கர்நாடக போர் எப்படி நடக்க போகுது? ரொம்ப சிம்பிள் பாருங்க. பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக இருந்த டியூப்ளே, இவர் பிரெஞ்சு கவர்னர். சென்னையின் பிரிட்டிஷ் கவர்னராக இருந்த மோர்சிடம் ஐரோப்பாவில் சண்டை நடந்தாலும் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்றது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறார். அப்ப ஆரம்ப காலங்களில் டியூப்ளே சண்டை போடுவதை விரும்பல. காரணம் என்னன்னா அவர்கிட்ட
போதிய படைபலம் இல்லை. சரிங்களா? அப்ப பாருங்க, இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கனாக்க, த ஜெனரல் தளபதி பர்னெட் தலைமையிலான ஆங்கில கப்பற்படை பிரெஞ்சு கப்பல் படையை தாக்குகிறது. அப்ப உடனடியாக டியூப்ளே கர்நாடக நவாப் அன்வருதீனுடைய உதவியை நாடுகிறார். அன்வருதீன் ஆங்கிலேயரை எச்சரிக்கிறார், என்னுடைய பகுதியில் சண்டை போடக்கூடாதுன்னு எச்சரிப்பார். அப்ப விளைவு, ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுடைய கப்பல்களை மீண்டும் பிரெஞ்சுக்கிட்டே கொடுத்துட்டு அமைதியாக சென்னைக்கு திரும்பிடுறாங்க. அப்ப இதற்கிடையில் டியூப்ளே பார்த்த தந்திரமான வேலை பாருங்களேன். தன்னிடம் போதிய படைபலம் இல்லாததால் மொரீஷியஸினுடைய பிரெஞ்சு கவர்னரான லா பர்டனேனுடைய உதவியை டியூப்ளே நாடுகிறார். விளைவு, லா பர்டனே 8 கப்பல்களில் ஆயுதங்களோடு சென்னையை முற்றுகையிடுவார். சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளா பாருங்க, இந்த லா பர்டனேனுடைய கப்பல் படையை ஆங்கிலேய படைத்தளபதி பைடன் என்பவர் 4 கப்பல்களோடு எதிர்த்து நிற்கிறார். இருந்தாலும் விளைவு பாருங்க, சென்னை பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்படுகிறது. அடுத்து பாருங்க, சென்னையினுடைய வீழ்ச்சி 1746. பாருங்க, இந்த தேதியில் மனப்பாடம் பண்ணியா? செப்டம்பர் 15, 1746 பிரெஞ்சு கப்பற்படை சென்னையை கைப்பற்றியது. இப்ப த பிரிட்டிஷ் கவர்னர் மோர்ஸ் பிரெஞ்சு சரணடைய சொல்லும் போது மோர்ஸ் அன்வருதீன், கர்நாடக நவாப் அன்வருதீன் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். சார் பாருங்க, ஏற்கனவே நீங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நாங்க அமைதியாக வந்துட்டோம். ஆனா இப்ப பிரெஞ்சு மெட்ராஸை கைப்பற்றுறாங்க, நீங்க தான் சார் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும். அப்ப உடனடியாக அன்வருதீன் பிரெஞ்சை கூப்பிட்டு வான் பண்ணுவாரு. இந்த இடத்துல தான் டியூப்ளேனுடைய ராஜதந்திரம். அன்வருதீன் கிட்ட டியூப்ளே என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, மெட்ராஸை எங்களுக்காக நாங்கள் கைப்பற்ற போறதில்லை, உங்களுக்காகத்தான் கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல தான் அன்வருதீனுடைய சூழ்ச்சி. ஆங்கிலேயருக்கு நண்பர் மாதிரி இருந்துகிட்டு பிரெஞ்சோடு என்ன பண்ணுவார், மறைமுக உறவை வைத்துக் கொள்கிறார். விளைவு, சென்னையிலிருந்து ஆங்கிலேயர்கள் முழுமையாக வெளியேற்றப்படுகிறார்கள். சரிங்களா? அப்ப சென்னையிலிருந்து ஆங்கிலேயர்கள் வெளியேறியாச்சு. இப்ப சென்னை முழுமையாக ஆங்கிலேயருடைய பிரெஞ்சினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்க்கணும், டியூப்ளேவிற்கும் லா பர்டனேவிற்கும் இடையே சென்னையை என்ன செய்வது என்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு லா பர்டனே தனது கப்பல் படையோடு பிரெஞ்சுக்கே போயிடுறாரு. இந்த இடத்துல பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அடையார் போர் அல்லது பேட்டில் ஆஃப் சென்ட் தாமஸ். பேட்டில் ஆஃப் சென்ட் தாமஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் டேட் இருக்காது, கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம டேட் எடுத்துக்கிறோம். நவம்பர் 4, 1746. அப்போ ஏற்கனவே டியூப்ளே என்ன சொல்லியிருக்காரு, சென்னையை அன்வருதீன் கொடுக்கறதுக்காக கைப்பற்றியதாக சொல்லியிருக்கிறார். இப்போ ஆங்கிலேயர்கள் வெளியேறியதற்கு பிறகு சென்னையை அன்வருதீன் கேட்கும்போது டியூப்ளே தர மறுக்கிறார். உடனடியாக ஆற்காட்டு நவாப் அன்வருதீன் தனது மகன் மாஃபூஸ் கான் தலைமையில் 10,000 வீரர்களை கொண்ட ஒரு படையை அனுப்புகிறார். அந்த 10,000 வீரர்கள் கொண்ட ஆற்காட்டு நவாப் படையை வெறும் 1000 வீரர்களை கொண்ட பிரெஞ்சு படை அடையாருக்கு அருகில் சாந்தோமில் தோற்கடிக்கிறது. பேட்டில் ஆஃப் சென்ட் தாமஸ் நவம்பர் 4, 1946. அப்போ பிரெஞ்சினுடைய மிகச் சிறிய படை மிக பெரிய ஆற்காட்டு நவாப் படையை தோற்கடித்திருக்கும். சரிங்களா? அப்ப ஏற்கனவே பாருங்க, முதல் கர்நாடக போர்ல பிரெஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, பிரெஞ்சு ஆங்கிலேயரையும் தோற்கடித்திருக்கிறார்கள், கர்நாடக நவாப்பையும் தோற்கடிக்கிறார். இது இடத்துல பாருங்க, பாண்டிச்சேரியை ஆங்கிலேய படை தளபதி போஸ்கோவன் என்பவர் கைப்பற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் பாருங்க, தொடர்ந்து பாண்டிச்சேரியை முற்றுகையிட்டாலும் போதிய படை உதவி இல்லாதனால அவரால் பாண்டிச்சேரியை முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. இந்த இடத்துல பாருங்க, சண்டை ஒரு பக்கம் இந்தியாவில் பீக்கில் சண்டை நடந்துகிட்டு இருந்தாலும்
1746 ஐலா சாப்லே என்கிற உடன்படிக்கையின் மூலமாக ஆஸ்திரிய வாரிசுரிமை போர், ஐலா சாப்லே உடன்படிக்கையின் மூலமாக ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் முடிவுக்கு வருகிறது 1748. அப்ப அடுத்து பாருங்க, the treaty of ஐலா சாப்லே, ஐலா சாப்லே உடன்படிக்கை. இங்கேயும் நம்ம டிகிரியில இருந்து டேட் எடுக்கிறோம், அக்டோபர் 18, 1748. அப்ப இந்த உடன்படிக்கையின் மூலமாக ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் முடிவுக்கு வருகிறது. இந்தியாவில் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வருகிறது. அதே நேரத்தில் பாருங்க, சென்னையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினார்கள் சொன்னோம் இல்லையா, இப்ப சென்னையை பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயருக்கே கொடுத்துடுறாங்க. அதற்கு பதிலாக ஆங்கிலேயர்கள் வட அமெரிக்காவில் இருந்த லூயிஸ்பர்க் என்கிற இடத்தை பிரெஞ்சுக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப இந்தியாவில் சென்னையை கொடுத்து வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்க் நகரத்தை பிரெஞ்சு பெற்றுக்கொள்கிறது. இருவரும் நண்பர்களாக மாறி அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். இதன் மூலம் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வருகிறது. அப்ப இந்த முதல் கர்நாடக போருடைய விளைவுகள் என்ன பாருங்க. முதல் கர்நாடக போருடைய விளைவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல் கர்நாடக போர் பிரெஞ்சினுடைய புகழுக்கு பெருமை சேர்த்தது. ஏன்னா அவர்கள் ஆங்கிலேயரையும் தோற்கடித்திருக்கிறார்கள், அதே மாதிரி கர்நாடக நவாப்பையும் தோற்கடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, பிரெஞ்சினுடைய கடல் வலிமை இந்தியர்கள் புகழ்கிறார்கள். சண்டை போடுறதுல முஸ்லிம்ஸ் முகமதியர்கள் தான் சிறந்தவர்கள், டெல்லி சுல்தானேட், அதுக்கடுத்து முகலாயர்கள் என்கிற கருத்து மாற்றப்பட்டு ஐரோப்பியர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாறு மாற்றப்படுகிறது. ஐரோப்பியுடைய நவீன போர் ஆயுதங்கள் தேவை உணரப்பட்டது. கப்பல் படையின் சிறப்பை உணர்கிறார்கள். அதுவே பாருங்க, டியூப்ளே அன்வர்தீனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாததால் ஆற்காட்டு நவாப் இனிமேல் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. விளைவு, மூன்றாவது கர்நாடக போர் முடிவில் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவை விட்டே வெளியேற்றப்படுகிறார்கள். பெயரளவில் வணிக நிறுவனமாக மாறப்போறாங்க. அதற்கு காரணம் டியூப்ளே இழைத்த நம்பிக்கை துரோகம். சரிங்களா? அப்ப முதல் கர்நாடக போர் பாருங்களேன். அப்ப நீங்க இந்த மாதிரி தெளிவாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். அதே நேரத்தில் பாருங்க, இந்த தேதி எல்லாமே நமக்கு டிகிரியில் இருக்கும். அங்க இருந்து தகவலை எடுத்துக்கிட்டா பிரிமினரியில் எப்படி அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி மெயின்ஸில் என்ன பெருசாக கேட்ட போறாங்க, முதல் கர்நாடக போருக்கான காரணங்களை எழுது, முதல் கர்நாடக போரின் விளைவுகள் என்ன, முதல் கர்நாடக போர் நடந்தது எப்படி விளக்கு, அப்படி இல்லையா முதல் கர்நாடக போரை தெளிவாக எழுதுக. அப்ப இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரிமினரி, அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கு நம்மால பதில் சொல்ல முடியும், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினுக்கு நம்மால பதில் சொல்ல முடியும். அப்ப மாணவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். குரூப் 2 2A உடைய தேர்வு முடிவு வருவதற்குள் இந்த மாதிரி தெளிவாக நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு முறையாவது அதை தெளிவாக படித்து வச்சிருக்கணும். அப்படி படித்து வச்சுட்டீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் மினிமம் 45 நாள், மேக்சிமம் 90 நாள் வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் திரும்ப திரும்ப ரிவிஷன் டெஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நல்ல ரேங்க், நீங்கள் பாஸ் ஆவது எவ்வளவு முக்கியமோ அதை விட நல்ல ரேங்க் வாங்குறது ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல ரேங்க் வாங்குவதற்கு இந்த மாதிரியான பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும். இது ஒரு மாடலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து குரூப் 2 2A தேர்விற்கான தெளிவான பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்க போகிறோம். அதே மாதிரி பயிற்சி ஸ்டடி மெட்டீரியல் இப்போ கொடுத்தேன் இல்லையா, தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் 2 ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட சேரக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி 2A தேர்வாக இருந்தால் முழுக்க அப்ஜெக்டிவ் டைப்ல டெஸ்ட் இருக்கும். 2ஆக இருந்தால் எழுத்து தேர்வு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அன்றாடம் வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். உதாரணத்திற்கு கர்நாடக போர் இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில்
ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக ஒரு 30 கேள்வியோ 50 கேள்வியோ நம்ம கொடுப்போம். கிளாஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பு கட்டாயம் அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். மாணவர்களுடைய ரெகுலர் மார்க் ஒப்பீடு செய்யப்படும். மாணவர்களுடைய மதிப்பெண் மட்டும் கிடையாது, அவர்கள் தேர்ச்சி பெறும் வரை அவர்கள் கூடயே நம்ம இருப்போம். இண்டிவிஜுவல் கைடன்ஸ் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழங்கப்படும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பகுதிக்கும் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 2A தேர்வு 2 தேர்விலும் உங்களால் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.